ஒரு கணவன் மனைவியை பிரிந்திருப்பதும் மனைவி கணவனை பிரிந்திருப்பதும் அவங்க பர்சனல் விஷயம். அதுல நம்ம கருத்து சொல்ல நிறைய இல்லை. ஆனால் ஒரு தகப்பன் தன் குழந்தைகளை பிரிந்திருப்பதும் குழந்தைகள் தன் தகப்பனை வேண்டாம் என்று சொல்லி பிரிந்திருப்பதும் சாதாரணமான விஷயம் இல்லை. அது அந்த தகப்பனை பற்றி நமக்கு நிறைய தகவல்களை சொல்லக்கூடிய விஷயம். இன்றைக்கு முதல்வர் உங்க தலைவர் எங்க சட்டசபையில காணோம் அப்படின்னு எதிர்கட்சி தலைவர்கிட்ட கேட்டிருந்தா அது அரசியல். எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு கேட்டது ரொம்ப தரம் தாழ்ந்த பர்சனல் விஷயம். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு முதல்வரின் பதவியேற்புக்கு பெற்ற குழந்தைகள் வராத ஒரே நிகழ்வு சிஎம் விஜயனுடைய பதவியேற்பு. நாங்க கேட்கலாமா உங்க பிள்ளைங்க எங்கன்னு கேட்கலாமா? கேட்டா நல்லா இருக்குமா? இல்ல உங்க பிள்ளைங்க எங்க அப்பான்னு தேடுறாங்களே அதை பத்தி நாங்க பேசலாமா? நல்லா இருக்குமா? நீங்க 1000 பேசலாம். கலைஞரை போன்ற அப்பா கிடையாது, மு.க. ஸ்டாலினை போன்ற மகன் கிடையாது, மு.க. ஸ்டாலினை போன்ற அப்பா கிடையாது, உதயநிதியை போன்ற மகன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர்களை பற்றி அப்பா மகன் எல்லாம் பேசுவதற்கான தகுதி உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா நீங்க நல்ல மனுஷனா இல்லையாங்கிறதெல்லாம் விட்டுறேன், நீங்க ஒரு நல்ல அப்பன் கிடையாது. அதை நாங்க சொல்ல வேண்டியதில்லை. உங்க குழந்தையை நீங்கள் வேண்டாம் என்று புறக்கணித்திருக்கிற அப்பா முதலமைச்சரே ஆனாலும் அந்த அப்பா எங்களுக்கு வேண்டாம்னு தூக்கி உங்களை டஸ்ட்பின்ல போட்டிருக்கிற உங்கள் குழந்தைகளை கேட்டால் சொல்லுவாங்க, வாயை